வெல்கம் டு ஐடிஎம் மாக்டெஸ்ட் ஆல் ட்ரேட் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடையனே நோட்டிஃபை ஆகும். ஒயர்மேன் டாப்பிக்கில் செமஸ்டர் 1 மாடியூல் 4 பேசிக் ஒயரிங் ப்ராக்டிஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து காமன் ஃபார் ஃபஸ்ட் இயர். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், விச் சுவிட்ச் இஸ் ஹேவிங் 4 டெர்மினல்? எந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 டெர்மினல் இருக்கும், 4 டெர்மினல் முனைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சி சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியட் சுவிட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்மீடியட் சுவிட்ச் வந்து நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, வாங்க படத்தை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் இன்டர்மீடியட் சுவிட்ச். சரிங்களா? இன்டர்மீடியட் சுவிட்சுடைய பேக் வியூவு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் சுவிட்சுடைய கனெக்ஷன் 4 டெர்மினல் இருக்குது பாருங்கள். L1, L2, L3, L4. சரிங்களா? அப்போ இன்டர்மீடியட் சுவிட்சுனாலே 4 டெர்மினல் இருக்கும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிடணும். மிடில் 2 இருக்குது பாருங்கள், அதான் இன்டர்மீடியட் சுவிட்சு. இப்போ 4 டெர்மினல் இருக்குன்றது நமக்கு தெரியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஹோல்டர் இஸ் யூஸ்டு பிட்வீன் 200 watts to 300 முதல் 300 வாட்ஸ் லேம்புகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோல்டர் என்ன டைப்புனா எடிசன் ஸ்க்ரூ ஹோல்டர். சரிங்களா? எடிசன் ஸ்க்ரூ ஹோல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கொஷின், விச் சுவிட்ச் இஸ் ஹேவிங் எ ஸ்ப்ரிங் லோடட் பட்டன்? ஸ்ப்ரிங் லோடட் பட்டன் எந்த சுவிட்சில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புஷ் பட்டன் சுவிட்ச். சரிங்களா? புஷ் பட்டன் சுவிட்சில் மட்டும்தான் அந்த ஸ்ப்ரிங் லோடட் இருக்கும். நம்ம ஒன்ஸ் புஷ் பண்ணோன்னா அந்த டைமில் மட்டும்தான் ஆன் ஆகும். நம்ம கையை எடுத்துகிட்டு போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகிடும். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் எங்கே பார்த்தீங்கன்னா டிஒயில் ஸ்டார்டர். சரிங்களா? ஸ்டார்டரில் மேக்ஸிமம் புஷ் பட்டன் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிஎஸ் சிம்பிள்? பிஎஸ் சிம்பிளுடைய நேம் என்ன கேட்டிருக்காங்க, எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா, ஒரு சுவிட்சோடைய 4 டெர்மினல் லைனையும் வருது. அப்போ 4 டெர்மினல் லைன் நம்ம எந்த சுவிட்சுக்கு பார்த்தோம்? இன்டர்மீடியட் சுவிட்சுக்கு பார்த்தோம். சரிங்களா? அப்போ இது வந்து இன்டர்மீடியட் சுவிட்சை குறிக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் டஸ் த சிம்பிள் மார்க்டு அஸ் ஒய் இண்டிகேட்? ஒய் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடிய சிம்பிள் எதுக்கு மார்க் பண்ணியிருக்காங்க, எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ன்றது ஒரு லைன் மாதிரி போட்டு சிங்கிள் லைன் டயக்ராம் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு 3ன்னு போட்டிருக்காங்க. அப்போ அது உள்ள என்னன்னா 3 ஒயர் லைன் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ஒயர் ரன் அந்த லிம்ப், அந்த லிம்ப் வழியாக எத்தனை ஒயர் போயிட்டுருக்கு, 2னா 2, 1னா 1 போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், விச் சப்ளை வோல்டேஜ் த ஃபயர் அலாரம் சர்க்கியூட் ஒர்க்? ஃபயர் அலாரம் சர்க்கியூட்டு ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபயர் ஏதாச்சு அது மாதிரி டைமில். அப்போ அந்த இது பார்த்திங்கன்னா எந்த வோல்டில் டிசியில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் டிசி. சரிங்களா? அப்போ தான் சவுண்டு வந்து நமக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 24 வோல்ட் டிசியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது விச் இஸ் யூஸ்டு டு சென்ஸ் த ஹீட் இன் ஃபயர் அலாரம் சர்க்கியூட்? ஃபயர் அலாரம் சர்க்கியூட்டில் எதை நம்ம ஹீட்டை சென்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நமக்கு பாருங்கள், ஹீட்டுனா இன்னொன்று நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், வெப்பம்னு சொல்லுவோம். சரிங்களா? தெர்மல்னாலும் வெப்பம் தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ இதில் தெர்மிஸ்டார் சொல்கிறாங்க ஆன்சர். அப்போ தெர்மல் ப்ளஸ் ரெசிஸ்டார், அப்போ வெப்பத்தை பொறுத்து மாறக்கூடிய ரெசிஸ்டர். சரிங்களா? அதனால தான் நம்ம ஃபயரிங் அலாரத்தில் பார்த்திங்கன்னா வெப்பம் ஆகும்போது அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ அலாரம் ஆன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ தெர்மிஸ்டார் தான் ஆன்சர். எல்டிஆர்ன்றது லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டார். சரிங்களா? இது வந்து ஒரு லைட் ஒளியை பொறுத்து மாறக்கூடிய வேல்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை பொறுத்து மாறக்கூடிய, அப்போ தெர்மிஸ்டார் தான் ஆன்சர். சரிங்களா?
வாட் இஸ் த வோல்டேஜ் ரேஞ்ச் ஆஃப் டிசி சீரியஸ் எம்சிபி? டிசி சீரியஸ் எம்சிபி உடைய வோல்டேஜ் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 220 வோல்ட் டிசி. சரிங்களா, 220 வோல்ட்டு டிசி தான் வந்து இதனுடைய ரேஞ்சு. சீரியஸ் வோல்டேஜ் டிசி சீரியஸ் எம்சிபியோடைய ரேஞ்ச். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், விச் எம்சிபிஸ் ஆர் டிசைனட் டு ப்ரொடக்ட் சர்க்கியூட் வித் இண்டக்டிவ் லோடு? இண்டக்டிவ் லோடை தடுக்கக்கூடிய, சரிங்களா, இண்டக்டிவ் லோடில் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எம்சிபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டிவ் லோடுக்கு யூஸ் பண்ணும்போது கெப்பாசிட்டிவ் லோடு, ரெசிஸ்டிவ் லோடை 3 வகையாக பிரிச்சிருப்போம். அதில் இண்டக்டிவ் லோடுக்கு பார்த்தீங்கன்னா ஜி சீரியஸ் எம்சிபி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஜி ஃபார் ஜென்ரேட்டர் ஞாபகம் வச்சுங்க. ஜென்ரேட்டரில் நம்ம காயில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் காயில்லாம் இண்டக்டிவ் லோடு தான், அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜி சீரியஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். விச் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்சசரிஸ் சீலிங் ரோசிட் பிளாங்க்ஸ்? அதாவது நம்ம அக்சசரிஸை ஒரு 5 வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அவுட்லெட்ஸ் அக்சசரிஸ், சேஃப்டி அக்சசரிஸ், ஹோல்டிங் அக்சசரிஸ், ஜென்ரல் அக்சசரிஸ், கண்ட்ரோலிங் அக்சசரிஸ்னு 5 பிரிச்சிருப்பாங்க. அதில் சீலிங் ரோஸ் எந்த கேட்டகரியில் வருது பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அக்சசரிஸில் வருது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், விச் டைப் ஆஃப் அக்சசரிஸ் த ஃபியூஸ் கம்ஸ் அண்டர்? ஃபியூஸ் வந்து ஒரு பாதுகாப்பு சாதனம். சரிங்களா, அப்போ அது வந்து எது அப்போ சேஃப்டி அக்சசரிஸில் வரும். சரிங்களா, அப்போ சேஃப்டி அக்சசரிஸில் தான் ஃபியூஸ் வரும். விச் இஸ் த பர்பஸ் ஆஃப் அயன்கிளாட் ஃபியூஸ்? அயன்கிளாட் ஃபியூஸில் கட் அவுட் யூஸ்டு இன் டொமஸ்டிக் சர்வீஸ் கனெக்ஷன். டொமஸ்டிக் சர்வீஸ் கனெக்ஷனில் அயன்கிளாட் டைப் ஃபியூஸ் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்ஷூர் த லைன் இஸ் நாட் லோடட் பியாண்ட் ரேட்டட் கரண்ட். ரேட்டட் கரண்ட்டை விட அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதை என்ஷூர் பண்ணி கரெக்டான ரேஞ்சுக்கு என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. 12th கொஷின் புரிஞ்சு பி த ஆன்சர். டு என்ஷூர் த லைன் இஸ் நாட் லோடட் பியாண்ட் ரேட்டட் கரண்ட்டை விட அதிகமாகிடக்கூடாது, லோடு அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ஹைட் த சுவிட்ச் ஷால் பி ஃபோர்ஸ் அபவ் த ஃப்ளோர் லெவல் அஸ் பெர் என்இசி நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து சுவிட்சு யூஸ் பண்ணும்போது ஒரு ரேஞ்சு இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 மீட்டர். சென்டிமீட்டர்லனா 130 சென்டிமீட்டர் சொல்லலாம். சரிங்களா, சென்டிமீட்டரில் 130 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இதனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பசங்க கூட கை வைக்காத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான். அப்போ வந்து அதெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், which is a vertical clearance of low and medium voltage line building as per IE rule? இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூல். அப்படி ஐஇ ரூல்னால் அது பிரகாரம் நம்ம வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு லைன் போகுது, வெர்டிகலாக நமக்கு மேலே போகுது. சரிங்களா, வீட்டுக்கு மேலே போகுது. அது லோ வோல்டேஜாக இல்லை மீடியம் வோல்டேஜ் லைனாக இருக்கலாம். அது எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2.5 மீட்டர். 2.5 மீட்டர்னால் நீங்கள் ஒரு மீட்டருன்றது 3.28 அடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒரு மீட்டர் 2.28 அடின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8.2 வரும். சரிங்களா, 8.2 ஃபீட்டு. அப்போ 8.2 ஃபீட் என்னும்போது நமக்கு ஹைட் நம்மளை விட ஹைட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம யாரும் கைப்படாத அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக வைக்கிறாங்க. விச் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பிவிசி லைன் போட்டு கூட எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா பிவிசி, இப்போ நம்ம வீடை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னும் போது ஒரு பிவிசி பைப்பை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்னும் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. சரிங்களா, அது கூட நல்ல மெத்தடு தான். நம்ம வீட்டுக்கு நியராக லைன் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நியராக, அப்போ யாராவது தெரியாமல் சின்ன பசங்க கை வச்சிடலாம், யாராவது பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா பிவிசி லைன் கான்டியூட் பைப்பு போட்டு அது உள்ளே எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு நல்ல மெத்தடு தான், யாருக்கும் அது ஒரு சேஃப்டி மெத்தட். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் பெர்மிசிபிள் ஆஸ் பெர் ஐஇ ரூல்? ஐஇ ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ரூலில் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவலுக்குள்ளே பெர்மிசிபிள், எந்த லெவலுக்குள்ளே இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் மோர் தென் 1 மெகோம்ஸ். 1 மெகோம்ஸுக்கும் மேலே, மெகா ஓம்ஸுக்கும் மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்தால் தான் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு. சரிங்களா, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் மோர் தென் 1 எம் ஓம்ஸ்னால் மெக் ஓம்ஸ்னு அர்த்தம், மெகா ஓம்ஸ்.
மெகானா 10^6ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ மெகா ஓம்ஸு 1 மெகா ஓம்ஸுக்கு மேலே போகக்கூடாது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா கீழே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயர்மேனுடைய மற்ற டாபிக் வீடியோவும் இருக்குது. மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.